கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம மூளையோடைய லாஸ்ட் பார்ட்டு பின்பகுதி பின்மூளை ஹைண்ட் பிரெயின் இந்த பார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஹைண்ட் பிரெயின் எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னா ரோம்பன் சஃபலான்லேருந்து டெவலப் ஆகுது. தட் ஃபார்ம்ஸ் தி ஹைண்ட் பிரெயின். ஓகே, அதாவது இந்த நியூரல் டியூப் ஜெர்மினல் லேயர்ஸ் நியூரல் டியூபாக டெவலப் ஆனதுக்கு பின்னாடி ஜைகோட்டு செல்ஸ் டிவைட் ஆகி வேகமாக வரும்போது இந்த புரோசென்செஃபலான்லேருந்து டெலன்செஃபலான் அண்ட் டயன்செஃபலான் இந்த ரெண்டு சேர்ந்து ஃபார்ம்ஸ் தி ஃபோர் பிரெயின். தென் மீசென்செஃபலான் ஃபார்ம்ஸ் தி மிட் பிரெயின். ரோமன் செஃபலான் த லாஸ்ட் பார்ட் ஃபார்ம்ஸ் தி ஹைண்ட் பிரெயின். இதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் மெட்டன்செஃபலான், அனதர் இஸ் மைலினோசெஃபலான். இதை பற்றி அப்புறம் பார்த்துடலாம். ஓகே, இந்த ரோமன் செஃபலான் அது ஹைண்ட் பிரெயினுடைய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செரிபெல்லம், ரெண்டாவது பான்ஸ் வரோலி, மூணாவது மெடுலா ஆப்ளங்கேட்டா. இந்த மூணு பார்ட்டும் சேர்ந்தது தான் நம்ம ஹைண்ட் பிரெயின்னு சொல்கிறோம். ஓகே, எங்கே இருக்குது பார்த்துருவோமா? இப்போ மூளையோடைய பின்பக்கத்தில் லாஸ்ட் பார்ட்டில் இருக்கிறது திஸ் இஸ் செரிபெல்லம். திஸ் இஸ் செரிபெல்லம். திஸ் இஸ் செரிபெல்லம். செரிபெல்லத்துக்கு நேராக இந்த பக்கத்தில் திஸ் இஸ் பான்ஸ். பான்ஸ் வரோலி. அதுக்கு கீழே இருக்கிறது மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. திஸ் இஸ் மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. தீஸ் த்ரீ பார்ட்ஸ் டுகெதர் இஸ் கால்ட் ஹைண்ட் பிரெயின். இந்த மெடுல்லா ஆப்ளங்கேட்டாக்கு அப்புறம் ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு அப்படி போயிடுது. இந்த பான்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிட் பிரெயின் வந்துடுது. ஓகே, திஸ் இஸ் த லொக்கேஷன். இந்த செரிபெல்லம் இதுக்கு பேர் லிட்டில் பிரெயின் அப்படின்னு பேர். அதான் செரிபெல்லத்துடைய ரியல் வேர்டுக்குள்ள மீனிங் லிட்டில் பிரெயின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இதுலேயும் இந்த செரிபெரத்தில் இருக்கிற மாதிரி ஏராளமான ஃபிஷர்ஸ் இருக்குது இதில். பட் இந்த ஃபிஷர்ஸ் வந்து வெரி டீப், இது கொஞ்சம் ஷெலம். பட் இதில் யூனிஃபார்மிட்டி ஆஃப் பேட்டர்ன் இல்லை. ஒரு சைடில் பெருசாக இருக்கும், ஒரு சைடில் சிறுசாக இருக்கும். சல்கைன் கைரியில் இதில் அப்படி இல்லை, யூனிஃபார்மிட்டி இருக்கும். ஓகே, இதில் கிரே மேட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே கிரே மேட்டர் இஸ் லிட்டில் லெஸ். ஓகே, செரிபெல்லம் இஸ் கால்ட் லிட்டில் பிரெயின். இட் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். இதில் ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரெண்டு ஹெமிஸ்பியர். செரிபெல்லத்துக்கு நம்ம செரிபெரத்துக்கு சொன்ன மாதிரி செரிபிரல் ஹெமிஸ்பியர்னு சொல்ல மாதிரி செரிபெல்லார் ஹெமிஸ்பியர். ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. டூ செரிபெல்லார் ஹெமிஸ்பியர்ஸ் ஆர் தேர். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற சென்ட்ரல் போர்ஷன் இது ரைட் அண்ட் லெஃப்ட்னு வச்சுக்கோங்க ஹெமிஸ்பியர். தி சென்ட்ரல் போர்ஷன் இஸ் கால்டு வெர்மீஸ். இது வார்ம் மாதிரி இருக்கிறனால இது பேர் வெர்மீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிட்ஜ் இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புழு மாதிரி இருக்குது, அதனால் தி இஸ் கால்டு வெர்மீஸ். ஓகே, சென்ட்ரல் வார்ம் ஷேப்டு பார்ட் தட் இஸ் கால்டு வெர்மிஸ். இந்த செரிபெல்லத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னால் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் மஸ்குலர் மூமெண்ட் அண்ட் பாடி ஈக்குலிபிரியம். ஆக்சுவலாக இந்த இதுக்கான மோட்டார் சிக்னல்ஸ் எல்லாம் செரிபெல்லத்திலிருந்து வருது. பட் வாட் டஸ் திஸ் ஜாப்? இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மோட்டார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரீசைஸாக போடணும். கான்ட்ரிபியூட்ஸ் டு கோஆர்டினேஷன், ப்ரிசிஷன், எக்ஸாக்டாக. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் காலை தள்ளி வைக்கணும், எவ்வளோ உயரம் மேலே தூக்கி எவ்வளோ கீழே நம்ம அதை காலை வைக்கணும், என்ன டயத்தில் என்ன செய்கிறது, அண்ட் அக்யூரேட் டைமிங். ஸோ இந்த நம்முடைய மோட்டார் ஆக்ஷன் பூராத்தையும் அக்யூரேட் டைமிங் கொடுக்கறது இந்த செரிபெல்லத்தினுடைய வேலை. அதனால் இதில் உள்ள ஸ்பெஷல் செல்ஸ் ஒன்று இருக்குது. தட் இஸ் கால்டு பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மோர் டென்ட்ரைட்ஸ் இன் தி நியூரான் அண்ட் கனெக்டட் வித் ரைட் ஆங்கிள்ஸ் லீஃப் மாதிரி எக்கச்சக்கமாக போகும். ஸோ டூ மெனி ஆஃப் கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் கோஆர்டினேஷன், ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரேட் டைமிங். அதான் என்னுடைய முக்கியமான வேலை. ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் தி மஸ்குலர் மூமெண்ட்ஸ் அண்ட் பாடி ஈக்குலிபிரியம். ஓகே, திஸ் டஸ் நாட் இனிஷியேட் தி மூமெண்ட். மூமெண்ட் எங்கேருந்து இனிஷியேட் ஆகுது? மோட்டார் ஆக்ஷன் இங்கே செரிபெரத்தில் இருந்து வருது. பட் செரிபெல்லம் என்ன செய்யுதுன்னா ப்ரிசிஷன் பண்ணுது. ஆனால் டைமிங், டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி அக்யூரேட் மூமெண்ட், ஃபைன் மூமெண்ட்டாக இதை கொண்டு போகுது. கான்ட்ரிபியூட்ஸ் டு கோஆர்டினேஷன், ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரேட் ஃபார்மிங். ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி cerebellum.
Now we will go to pons. Pons varoli. Ponsங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா bridge. So it is a bridge. In front of the cerebellum, between midbrain and middle oblongata. Midbrain மேலே இருக்கு, middle oblongata கீழே இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் இருக்க pons. This connects with the cerebellum also. So this is called a bridge. மூணுக்கும் கனெக்ட் பண்ணுறதுனால it is a bridge. It forms a bridge between two cerebellar hemisphere and connect middle oblongata with other regions of the brain. இந்த மிடில் ஆப்ளங்கேட்டாவை மற்ற ஏரியாவுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது இந்த பான்ஸ். ஓகே, இப்போ இந்த மிட் பிரெயின், பான்ஸு, மிடில் ஆப்ளங்கேட்டா இந்த மூணு சேர்ந்ததுக்கு பேர் பிரெயின் ஸ்டம். மூணு சேர்ந்ததுக்கு பேர் பிரெயின் ஸ்டம். அதாவது ஹைண்ட் பிரெயினில் இருக்கக்கூடிய பான்ஸு மிடலாம் சேர்த்துக்கணும், செரிபெல்லத்தை விட்டுணும், மிட் பிரெயினை கூட சேர்த்துக்கிட்டால் இட் பிகம்ஸ் அ பிரெயின் ஸ்டம். இந்த பிரெயின் ஸ்டம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 12 கிரேனியல் நர்வில் 10 கிரேனியல் நர்வ் இதை மிட் பிரெயின் பான்ஸ் மிடிலால் இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, இதில் இந்த பான்ஸில் ரெஸ்பிரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சென்டர் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி நியூக்ளியை இன் தி பான்ஸ் தட் கோஆப்ரேட் வித் மெடுலா டு கண்ட்ரோல் தி ரெஸ்பிரேஷன். மெடுலா கூட சேர்ந்து இந்த பான்ஸு ரெஸ்பிரேஷன் ரேட்டு, ஸ்பீடு, ரிதம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அது போக ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், நம்முடைய முகப்பாவனைகள், சூயிங், ஸ்வாலோயிங், செக்ரேஷன் ஆஃப் தி சலைவா, டியர்ஸ், இது மாதிரி பல விஷயங்களுக்கு சென்ட்ரல் பிளேஸ், ஆக்ஷன் பிளேஸ் வந்து பான்ஸ். ஓகே, தென் we will go to medulla oblongata, the last portion. Medulla oblongata is the posterior most part of the brain. இது connects the spinal cord with various parts of the brain. This medulla oblongata, இது கீழே ஸ்பைனல் கார்டு. medulla oblongata வழியாகத்தான் பாடியிலிருந்து வரக்கூடிய எல்லா நர்வ் கனெக்ஷன்ஸும் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து, ஸ்பைனல் கார்டுலேருந்து இட் கம்ஸ் டு தி medulla oblongata. இங்கே இருந்தால் வேறு பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின்ஸுக்கு இது கொண்டு போகுது. ஓகே, ஸோ திஸ் medulla oblongata கனெக்ட்ஸ் தி பான்ஸ் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகே, receives and integrates signals from spinal cord and sends to cerebellum and thalamus. Cerebellum is here. cerebellத்துக்கும் middle oblongataலிருந்து சிக்னல்ஸ் கொடுக்குது, சென்சரி சிக்னலும் கொடுக்குது, மோட்டர் சிக்னலும் அங்கேருந்து வரும்போது மோட்டர் சிக்னலும் போகும். தென் இட் கனெக்ட்ஸ் டு தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின் அண்ட் டு தி thalamus. thalamus இஸ் தி ஃபோர் பிரெயின், அதுக்கும் இது சிக்னல்ஸ் கொடுக்குது. ஓகே, அண்ட் ரிசீவ்ஸ் ஆல்சோ ஃப்ரம் தேர். This medulla contains vital centers that control cardiovascular reflexes. நம்ம ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், கார்டியாக் ரிதம், பிளட் ப்ரெஷர், அதே மாதிரி நம்முடைய பிளட் வெசல்ஸ் அதனுடைய ரெஃப்ளெக்ஸஸ்க்கு ஏற்றபடி சுருங்கணுமா விரியணுமா, ரெஸ்பிரேஷன் அண்ட் டைஜஷன், கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ். ஆக மொத்தம் ரியலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வாலண்டரி ஆஸ்பெக்ட்ஸ் மேலே விஷயங்களை, ஆட்டோனோமஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பல விஷயங்களை திஸ் medulla oblongata controls. These functions related to breathing, heartbeat, blood pressure, etc. See, it is the center for reflex actions like sneezing, தும்மல், coughing, இருமல், vomiting. இதுக்கான reflex centrum this medulla oblongata. So with this we finish the hind brain. Thank you students, we'll meet again in the next discussion.